Hello everyone, welcome back to TAF IAS Academy. ஸோ இன்னைக்கு நியூஸ் ஆர்டிகல்ஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள். மோடி அசஸஸ் இம்பேக்ட் ஆஃப் வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட் ஆன் இந்தியா. எஸ், வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ் ரொம்பவே ப்ரொலாங்டாக போயிட்டுருக்கு கரெக்டாக. அண்ட் இதனுடைய இம்பேக்ட் இன்னும் டிரெக்டாக நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆஃப்கோர்ஸ் எனர்ஜி க்ரன்ச் இருக்குது, பட் அதனுடைய இன்டென்சிட்டி இன்னும் நம்ம வந்து எக்ஸாக்டாக ஃபேஸ் பண்ணல. லைக் இன்னும் வந்து ப்ரைஸஸ்லையோ இல்லை நமக்கு ஃபுட் ப்ரைஸஸ்லையோ ஃபியூல் ப்ரைஸஸ்லையோ எதுலேயுமே இன்னும் வந்து நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கலை. ரைட் நவ் கவர்மெண்ட் வந்து அதை நமக்கு குஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்டுடைய இம்பேக்ட் நம்ம நாட்டில் எந்தளவு இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரைம் மினிஸ்டர் வந்து சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி ஃபர்தராக நமக்கு கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய டிஸ்கஷனும் வச்சுருக்காங்க. லைக் என்ன மாதிரி வந்து எனர்ஜி சிச்சுவேஷன் இந்தியாவில் இருக்குது, இம்போர்ட்ஸ் ஃபர்தராக எந்தெந்த சோர்ஸஸ்லாம் டைவர்சிஃபை பண்ணலாம், ஃபர்டிலைசரோட அவைலபிலிட்டி எப்படி இருக்குது. ஏன்னா நமக்கு சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது, கரீஃப் சீசன் ரைட்டா. ஸோ கரீஃப் கிராப்ஸ் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி ஆகணும். சோயிங் சீசன் ஓகே. ஸோ எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீ ரிஸ்க் டு இந்தியா என்னெல்லாம் ரிஸ்க்கு? எனர்ஜி செக்யூரிட்டி, எஸ். டிஸ்ரப்ஷன்ஸ் டு எல்என்ஜி இம்போர்ட்ஸ் ஃப்ரம் கத்தார், நேச்சுரல் கேஸ் கரெக்டாக நம்ம மெஜாரிட்டி கத்தார்லேருந்து தான் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் அது வந்து இப்போ நமக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்ரப்ட் ஆகவும் தான் நமக்கு முன்னாடி நியூஸில் பார்த்துருக்கோம். நார்வே, கனடா இவங்க கிட்டலாம் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஃபார் எல்என்ஜி இம்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அக்ரிகல்ச்சருக்கு ஏற்படக்கூடிய ஷார்ட்டேஜ், நமக்கு ஃபர்டிலைசர் ஷார்ட்டேஜ், கெமிக்கல் ஷார்ட்டேஜ். ஏன்னா நமக்கு கரீஃப் சீசன் முன்னாடியே சொன்ன மாதிரி கரீஃப் சீசனுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ அது வந்து ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. மூணாவது பவர் செக்டர். ஏன்னா இது வந்து என்னென்னா நமக்கு கேஸ் சப்ளை கம்மியாகுதுன்ற பட்சத்தில் நமக்கு பவர் சப்ளை எப்படி இருக்கும்? பவர் வந்து நமக்கு இப்போது சம்மர் சீசன் பீக் ஆரம்பிக்க போகுது கரெக்டாக. ஏப்ரல் மேலாம் பீக் சீசன், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்குமே நமக்கு நல்ல பீக் சீசனாக இருக்கும். பீக் சம்மர் தான் கரெக்டாக. ஸோ அந்த சம்மர் டைமில் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஆர் பவரோட யூசேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டிமாண்டை சமாளிக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து பவர் சப்ளை இனஃபாக இருக்குமா, அதுக்கு தேவையான கேஸ் சப்ளை வந்து கிடைக்குமா, இருக்கா, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது வந்து மேஜர் ரிஸ்கி ஏரியாஸ் ஃபார் இந்தியா. ஓகே, அண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆஸ் ஆஃப் நவ் என்னவா இருக்குது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் டைவர்சிஃபிகேஷன். எஸ், நம்ம இப்போ ஆக்டிவாகவே வந்து லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கரெக்டாக. ஃபார் ஃபர்டிலைசர்ஸ், கெமிக்கல்ஸ், பெட்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வி ஆர் ட்ரைங் டு அப்ரோச் ஈவன் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அண்ட் ஆல்சோ வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் அண்ட் ஃபர்தராக நமக்கு நார்வே, ஸ்வீடன்லாம் கூட கன்சிடர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ டைவர்சிஃபிகேஷன் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டாக் பைலிங், என்ஷூரிங் அடிக்குவேட் கோல் ஸ்டாக்ஸ் அட் ஆல் பவர் பிளான்ட்ஸ் டு ஆஃப்செட் பொட்டென்ஷியல் கேஸ் ஷார்ட்டேஜஸ். நமக்கு எல்லா பவர் பிளான்ட்லேயுமே இனஃப் கோல் பிளாக்ஸ் வந்து இருக்கா, கோல் ஸ்டாக் இருக்கா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணுறதையும் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் நமக்கு இருக்க பவருடைய டிமாண்ட் வந்து அதிகமாகும் சம்மர் டைமில். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து கவர்னன்ஸ். மொத்தமாகவே நமக்கு ப்ரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறது என்னது? ஹோல் ஆஃப் கவர்மெண்ட் அப்ரோச். இதில் வந்து நமக்கு ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ்லாம் சேர்ந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெஷர் என்னவாக இருக்கணும், லாங் டேர்ம் மெஷர் என்னவாக இருக்கணும், அண்ட் ஆல்சோ நமக்கு இப்போ இமீடியட் இம்பேக்ட் என்ன அண்ட் லாங் டேர்ம் இம்பேக்ட் என்ன, இது எல்லாமே ரொம்ப தெளிவாகவே டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி an actual whole of government approach. ஓகே, ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ரைட் நவ். அதை வந்து இன்னும் நம்ம எக்ஸாக்டாக ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணலை. லைக் அதனுடைய இம்பேக்டை நமக்காக கவர்மெண்ட் வந்து பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எப்போ நமக்கு கன்சியூமர்ஸ் சைடு வந்து டிரெக்டாக வந்து அந்த இம்பேக்ட் ஃபீல் ஆக போகுது, லைக் இப்போ நம்ம எல்பிஜி கியூஸ் இதெல்லாம் ஓகே, நம்ம அதெல்லாம் அனுபவிக்கிறோன்னு சொல்கிறோம். பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம கோவிட் டைமில் இருந்த லாக்டவுனில் இன்டென்சிட்டி ஃபீல் பண்ணோம்ல, அந்த இன்டென்சிட்டி இன்னும் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலை. பட் தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட். ஸோ அதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ லெட் இஸ் வெயிட் அண்ட் சி ஃபர்தராக நமக்கு வார் வந்து இன்னும் எஸ்கலேட் ஆகுதா, இல்லை சீஸ்ஃபயர் கொண்டு வராங்களா, இல்லை ஃபர்தராக ஏதாச்சும் டீல் ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரீச் அவுட் பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ அப் நியூஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். ரைஸ் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் கன்சிஸ்டன்ட்லி லோ. இது வந்து நமக்கு பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் கன்சியூமர் அஃபேர்ஸ், ஃபுட் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன்
வந்து ஸ்டடி பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரைஸ் அண்ட் வீட் ப்ரொக்யூர்மெண்ட், அதாவது அரிசி மற்றும் கோதுமை கொள்முதல் கண்டினியூவஸாக கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தெர் இஸ் அ கேப் பிட்வீன் எஸ்டிமேட்டட் அண்ட் ஆக்சுவல் ப்ரொக்யூர்மெண்ட். எஸ்டிமேட்டட் ப்ரொக்யூர்மெண்ட்னா அவங்க இந்த அளவுக்கு கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டன்னுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஒரு பர்டிகுலர் டன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும், ஆக்சுவல் ப்ரொக்யூர்மெண்ட் உண்மையாகவே கொள்முதல் பண்ணது அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து ஒரு இதாக இருக்குது. ஸோ இது ரெண்டுக்குமான கேப் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த பார்லிமெண்ட்ரி பேனல் வந்து ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் லுக் அட் த கோர் இஷ்யூ. என்ன சொல்லியிருக்காங்க, ஆல்மோஸ்ட் நமக்கு 2022-23 டைமில் இருந்தே அரிசி மற்றும் கோதுமை கொள்முதல் கண்டினியூஸாக லோவாக தான் இருந்துகிட்ருக்கு. ஓகே, ஈவன் லெஸ் தென் 30% ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன். ஓகே, மொத்த உற்பத்தியில் நமக்கு எவ்வளோ தானியம் உற்பத்தி பண்ணுறோம் இல்லையா, ரைஸ் அண்ட் வீட், அதில் 30%க்கும் கம்மியாக குறைவாக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதும். அண்ட் வீட் ப்ரொக்யூர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்லி 71-87% ஆஃப் தி எஸ்டிமேட்டட் டார்கெட்டே நம்ம வச்ச டார்கெட்டை அச்சீவ் பண்ணலை அப்படிங்கிறதையும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் எந்தெந்த மாநிலங்கள்லாம் முக்கியமாக பாதிக்கப்பட்டிருக்கு, பீகார், குஜராத், பஞ்சாப் அண்ட் உத்தரப்பிரதேஷ். இந்த மாநிலங்கள்லாம் நிர்ணயிக்கப்பட்ட கொள்முதல் வந்து நடக்கலை, அதை விட கம்மியாக தான் கொள்முதல் செஞ்சுருக்காங்க. ஓகே, அண்ட் என்ன ரீசன் கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மார்க்கெட் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடக்ஷன் ஃப்ளக்சுவேஷன்ஸ். இது வந்து நமக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டையும் ப்ரொடக்ஷனையும் கோரிலேட் பண்ணி டேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. வேரியேஷன்ஸ் இன் ஆக்சுவல் க்ராப் ப்ரொடக்ஷன் டிரெக்ட்லி இம்பேக்ட் ஹவு மச் த கவர்மெண்ட் கேன் ப்ரொக்யூர். அதாவது எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் என்ன மாதிரியான மாறுதல் ஏற்படுதோ அதை பொறுத்து தான் கவர்மெண்ட் எவ்வளோ ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் மாறுது அப்படிங்கிற ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, மார்க்கெட் டைனமிக்ஸ். ஹை ப்ரிவைலிங் மார்க்கெட் ரேட்ஸ். நமக்கு எம்எஸ்பியை விட அதிகமாக தான் பேசிக்காக யூஸ்வலாகவே இப்போ மார்க்கெட் ரேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ப்ரைவேட் ட்ரேடர்ஸோடைய காம்படிஷன் இது எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சென்டர்ஸில் வந்துட்டு ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான வழி வந்து ஏற்படுத்தி தரலை. ஓகே, அதாவது இப்போ ஃபார்மருக்கு வந்து குறைந்தபட்ச மானிய விலைன்றது தான் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அதை விட அவனுக்கு மார்க்கெட் ப்ரைஸே அதிகமாக கிடைக்குதுன்ற பட்சத்தில் அவன் மார்க்கெட்டுக்கு தான் போவான், கவர்மெண்ட் சென்டருக்கு வரமாட்டான். ஸோ அதுதான் மார்க்கெட் டைனமிக்ஸ் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்குது. மூணாவது, லாஜிஸ்டிக்கல் கேப்ஸ். எஸ், லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் பிட்வீன் யூனியன் ஃபுட் மினிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். இது வந்து நம்ம டிப்பிக்கல் இஷ்யூ, அடிக்கடி நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டே இருப்போம். ஸோ லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். ஃபுட் மினிஸ்ட்ரி நமக்கு யூனியன் லெவலில் இருக்கிற சென்ட்ரல் ஃபுட் மினிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை ஸ்டேட் மினிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், அது ரெண்டுக்குமே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. ஸோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு லாஜிஸ்டிக்கல் கேப்ஸ். அண்ட் நாலாவது, எஸ்டிமேட்டட் மெத்தடாலஜி. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடிய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் எஸ்டிமேஷன், ப்ரொடக்ஷன் இது எல்லாமே கொஞ்சம் அவுட்டேட்டடாகவும் அன்ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது அப்படிங்கிறதையும் கமிட்டி வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எம்எஸ்பினா என்ன, அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நமக்கு எஃப்சிஐனா என்ன, ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அவங்களோட ரோல் என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் படிக்க வேண்டியது. எம்எஸ்பி குறைந்தபட்ச மானிய விலை அண்ட் எம்எஸ்பி சோஃபார் எத்தனை க்ராப்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ கேட்டிருக்காங்க என்னென்ன க்ராப்ஸ் எல்லாம் இருக்குது, லைக் மஸ்டர்ட்லாம் இன்க்ளூடடா இல்லையா, இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் பேக்ரவுண்டில் இன்னும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது தான் கவர் பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் மேஜர் ப்ரொக்யூர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் அண்ட் வீட் தான் த்ரூ எம்எஸ்பி. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் நியூஸ் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், டீடைல் சார்ட் ஆன் என்கொயரி ப்ராசிக்யூஷன் விங்ஸ் ஆஃப் த லோக்பால். ஓகே, ஸோ லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ். ஓகே, லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ் ஆக்ட் ஆஃப் 2013. இந்த பர்டிகுலர் லெஜிஸ்லேஷன் தான் நமக்கு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற ரெண்டு என்ன சொல்கிறது, ஒரு கோர்ட்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் இண்டிபெண்ட் ஓம்பட்ஸ்மன் டு இன்வெஸ்டிகேட் கரப்ஷன். அதாவது பப்ளிக் ஆஃபீஸஸில் கரப்ஷன் ஆர் கரப்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இல்லையா, அதை இன்கொயர் பண்ணுறது,
காக ஒரு இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் தான் இந்த லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ் அப்படிங்கிறது. லோக்பால்ன்றது நமக்கு சென்ட்ரல் லெவலில் டீல் பண்ணுறது, வேறஸ் லோக் ஆயுக்தாஸுங்கிறது நமக்கு அந்தந்த ஸ்டேட் லெவல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ். ஓகே, அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் வாட் காம்போசிஷன் என்ன, அ சேர்பர்சன். அந்த சேர்பர்சன் வந்து ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக கூட இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இட் ஹேஸ் அப் டு 80 மெம்பர்ஸ். அதில் 50% பேர் ஜுடிஷியல் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ரிமைனிங் 50% வந்து நமக்கு எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் ஓபிசி ஆர் மைனாரிட்டிஸ் ஆர் ஈவன் விமன். ஓகே, ஸோ இதுதான் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸுடைய காம்போசிஷன். இந்த சட்டம் நமக்கு 2013 இயற்றப்பட்டிருக்கு. இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆல்மோஸ்ட் நமக்கு 2013 இயற்றப்பட்டாலும் நமக்கு அது எப்போ தான் அமலுக்கு வந்திருக்கு, 2014 அமலுக்கு வந்திருக்கு. பட் ஆக்சுவலாக ஃபங்க்ஷன் ஆக ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019. ஸோ உங்களுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு இதை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டெக்கேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு கரெக்டாக. அண்ட் இது வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகியோ இல்லை ஃபங்க்ஷன் ஆகியுமே நமக்கு வந்து நிறைய இயர்ஸ் இப்போ தான் ஆயிருக்கு. ஸோ அதில் இப்போ என்னெல்லாம் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரலாம், அதில் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, ஆக்சுவலி என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு மெயின்ஸ்லையுமே கேட்கலாம். ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் நீங்கள் வந்து இந்த ஆக்டோடைய ப்ரொவிஷன்ஸ் லைக் எத்தனை காம்போசிஷன் என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் மெயின்ஸ் ரிலேட்டடாக ஃபர்தராக இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் பாடி டு டேக்கிள் கரப்ஷனாக இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டினாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் இதில் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அப்பாயிண்டட் பை த பிரசிடெண்ட் பேஸ்ட் ஆன் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஃப்ரம் அ செலெக்ஷன் கமிட்டி. ஸோ ஒரு செலெக்ஷன் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன்ஸில் செட் ஆஃப் நேம் லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த நேம் லிஸ்ட்டு தான் நமக்கு பிரசிடெண்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பா, பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன், சிஜேஐ அண்ட் அன் எமினன்ட் ஜூரிஸ்ட். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் தான் சேர்ந்து நமக்கு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸில் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ண போகிறது. ஸோ பவர்ஸ் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்பால். இந்த ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்தீங்கன்னா வைடர் ஸ்கோப்பாக இருக்குது லோக்பால் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் அ பிரைம் மினிஸ்டர். ஓகே, பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது லோக்பால் தான். ஓகே, ஸோ பப்ளிக் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய கரப்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது லோக்பால் தான், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். அண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் அத்தாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் power of superintendence and direction over any central investigative agency for cases referred by the Lokpal. Okay, அது சிபிஐயாவே இருந்தாலும் and also power to attach or confiscate property acquired to corrupt means. ஓகே, நமக்கு கரப்ஷன் மூலமாக அவங்க சம்பாரித்து வச்சுருந்த அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து சீஸ் பண்ணுறதுக்குமே பவர் வந்து இந்த பர்டிகுலர் லோக்பாலுக்கு இருக்குது. ஓகே, அண்ட் டைம் பவுண்ட் ஆக்ஷன் இது என்னென்னா ப்ரிலிமினரி என்கொயரிஸ் வந்து 60 நாளுக்குள்ளே, அதாவது முதற்கட்ட விசாரணை அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை 60 நாளுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னும், மொத்த விசாரணையுமே என்டையர் இன்வெஸ்டிகேஷனுமே 6 மாத காலகட்டத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பர்டிகுலர் ஆக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இட் என்ஷூர்ஸ் டைம் பவுண்ட் ஆக்ஷன். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் இஷ்யூ எதனால் இது வந்து இப்போ நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இதில் நமக்கு லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாஸ் பொறுத்த வரைக்கும் 2 முக்கியமான விங்ஸ் இருக்குது, கீ ஸ்டாட்யூட்டரி விங்ஸ். அதில் 2 விங்ஸில் ஒன்று என்னது, இன்கொயரி விங். செக்ஷன் 11 வந்து இன்கொயரி விங் வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ தான் ப்ரிலிமினரி இன்கொயரிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, 60 நாட்குள்ளே முடிக்கணுன்ட்டு, அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய இன்கொயரி விங். ஓகே, அண்ட் ப்ராசிக்யூஷன் விங் இது வந்து நமக்கு அந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ் வந்து கரப்ஷனாக வந்து ஓகே தே ஆர் ஃபவுண்ட் கில்ட்டி அப்படின்னா அவங்களுக்கான ப்ராசிக்யூஷன் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது ப்ராசிக்யூஷன் விங். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே இந்த ஆக்ட் கொண்டு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பட் இன்னும் இந்த பர்டிகுலர் விங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 விங்ஸ் இருக்குது கரெக்டாக, இன்கொயரி விங், ப்ராசிக்யூஷன் விங். அந்த 2 விங்குமே கம்ப்ளீட்டாக இன்னும் வந்து ஆப்ரேஷனல் ஃபார்முக்கு வரல அப்படிங்கிறது தான் இஷ்யூ. அதில் வந்து லைக் ப்ராப்பராக ஸ்டாஃபிங் இல்லை, ஸ்டாஃப்ஸ் அப்பாயிண்ட் பண்ணல, லைக் இன்கொயரி விங்க்கு டைரக்டர் ஆஃப் இன்கொயரி வந்து அப்பாயிண்ட் பண்ணலை, அண்ட் ஆல்சோ ஃபர்தராக இருக்க போகிற ஸ்டாஃபிங் வந்து பண்ணலை, அண்ட் ஆல்சோ சிபிஐயை ரிலை பண்ணுற மாதிரி இருக்குது. லைக் ப்ராசிக்யூஷன் விங் வந்து இன்னும் கம்ப்ளீட்டாக ஃபங்க்ஷனல் மோடுக்கு வராத காரணத்தினால நம்ம வந்து, அதாவது லோக்பாலுக்குன்னு இருக்கக்கூடிய ப்ராசிக்யூஷன் விங்கில் நமக்கு ஆப்ரேஷ்னலாக இல்லை,
நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ சிபிஐயை போய் ரிலை பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கரப்ஷன் ரிலேட்டடாக ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அத்தாரிட்டி வந்து கரப்ஷன் ரிலேட்டட் ஒஃபென்சஸை ஹேண்டில் பண்ணணும்னு கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிபிஐ தான் ரிலை பண்ணியிருக்கோம். என்ன காரணம், இன்னும் வந்து இங்கே ப்ராப்பராக ஸ்டாஃபிங் பண்ணலை, பீப்புள் வந்து அப்பாயிண்ட் பண்ணலை. ஓகே, ஸோ இதில் பார்லிமெண்ட் என்ன கன்சர்ன் சொல்லியிருக்காங்க, இதை வந்து நீங்கள் பண்ணுங்கள், இது அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து என்ஷோர் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு லோக்பாலாக இருக்கட்டும், லோக் ஆயுக்தாவாக இருக்கட்டும், அவங்களுடைய ஃபங்க்ஷனை நம்ம வந்து என்ஷோர் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ அவங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எந்த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி இதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள் ஆர் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு கேள்வி எழுப்புறதுன்னு பார்த்தீங்கன்னா, கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ், லா அண்ட் ஜஸ்டிஸ், பர்சனல் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். ஓகே, ஸோ இஷ்யூ புரிஞ்சிருச்சா? இன்னும் வந்து ப்ராப்பராக நம்ம இன்னும் ப்ராப்பர் ஸ்கேலில் ஒரு ஃபுல்லி எஃபெக்டிவ் அப்படின்னு நம்ம வந்து லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தாவை கொண்டு வரல. அதுதான் இந்த ஆக்ட் வந்து நமக்கு, இந்த நியூஸ் வந்து நமக்கு எடுத்து காட்டுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், வார் இன் இரான் த்ரெட்டன்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட் ப்ரைஸ் ஷாக் அக்ராஸ் த டெவலப்பிங் வேர்ல்ட். எஸ், இப்போ தான் நம்ம பார்த்தோமா இம்பேக்ட் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ட்டு. இது நமக்கு இந்தியாவுக்கு மட்டுமா இந்த மாதிரி சுச்சுவேஷன்? நோ, இட் இஸ் கோயிங் டு பி குளோபல். ஓகே, எஸ்பெஷலி டெவலப்பிங் வேர்ல்டு எல்லாருமே வந்துட்டு இந்த மேஜராக ஃபுட் இன்ஃப்ளேஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தான் இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் மூடிஸ் ரிப்போர்ட். மூடி உங்களுக்கே தெரியும், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி, படிச்சிருக்கோம் எக்கானமியில். ஸோ அவங்களுடைய ரீசர்ச் தான் நமக்கு இந்த டேட்டாவை வந்து சொல்லுது. ஸோ என்னது, இப்போ தான் டெவலப்பிங் நேஷன்ஸ் எல்லாமே, இந்தியா உட்பட இப்போ தான் வந்துட்டு எல்லா நேஷன்ஸுமே, டெவலப்பிங் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்து பேண்டமிக் ரிலேட்டட் ஷாக்கு, அந்த ஸ்லோ டவுன், அந்த எக்கனாமிக் டிப்ரெஷன்லேருந்தே வெளியே வந்துட்டுருக்கு. கரெக்டாக? ஆனால் அது வெளியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகலை. அதுக்குள்ளே நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு, யூக்ரைன் ரஷ்யா வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிமெம்பர், அதுலேயுமே நமக்கு வந்து கிரெயின் இஷ்யூ, ஃபுட் கிரெயின் க்ரைசிஸ் வந்துச்சா? பிளாக் சி வழியாக ஃபுட் கிரெயின் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் இஷ்யூ ஆச்சா? பட் அதுவே இன்னும் நமக்கு ரஷ்யா யுக்ரைன் வாரே முடியலை. அதுக்குள்ளே என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஈரான் இஸ்ரேல் யூஎஸ் வார் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அகெயின் இது வந்து நமக்கு ஒரு நியூ ஷாக் டு ஃபுட் ப்ரைஸஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அண்ட் இது வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வரைக்கும் நம்ம வறுமையை குறைக்கிறதுக்காக, அதாவது பாவர்ட்டி ரிடக்ஷனுக்காக என்னெல்லாம் மெஷர் எடுத்திருந்தோமோ அந்த மெஷர்லாம் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சோ, எவ்வளோ அளவுக்கு நம்ம மெஷர்ஸ் எடுத்து பாவர்ட்டியை குறைச்சோமோ அந்த டெவலப்மெண்ட் எல்லாத்தையுமே வந்து திருப்பி பழைய நிலைமைக்கே கொண்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதாவது இன்னும் திருப்பி பழையபடி வந்து இப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணுறது, இல்லை எந்த பர்சனையும் பசி இல்லாமல் பார்த்துக்கிறதுன்றது எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருந்தோமோ, திருப்பி அதில் நம்ம பின்னோக்கி செல்ல போகிறோம். அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து மேஜராக ஃபர்டிலைசர் ஃபேக்டர் தான். அது இந்தியாவுக்குமே அதுதான். ஏன்னா இப்போ நமக்கு கரீப் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபர்டிலைசர் தேவை அதிகமாக இருக்கும். அது டேப்பாக இருக்கட்டும், யூரியாவாக இருக்கட்டும், மியூரியேட் ஆஃப் பொட்டாஷாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம வந்து இம்போர்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கோம். ஸோ நேச்சுரல் கேஸுமே அதுக்கு தேவை. ஸோ அதனுடைய டிபெண்டன்சி இருக்குன்றப்போ நமக்கு கரீப் சீசன் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதுவுமே அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும். அண்ட் இப்போவே நமக்கு ஃபர்டிலைசர் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அந்த ஃபர்டிலைசர் ப்ரைஸஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு க்ராப்ஸ்லையும் தெரியும். அண்ட் இது வந்து நமக்கு ஃபர்தராக கவர்மெண்ட்டுடைய சப்சிடி பில்லையும் ஜாஸ்தி ஆகும். எஸ், ஃபர்டிலைசர்ஸ்லாம் சப்சிடியில் ப்ரொவைட் பண்ணுறாங்களா கவர்மெண்ட், அண்ட் அதுவுமே அஃபெக்ட் ஆகும். அண்ட் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்கன்றப்போ அதுதான் மேஜர் ரீசனாக இருக்குது. அண்ட் கல்ஃப் ரீஜன் தான் மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் அமோனியா அண்ட் யூரியா. உங்களுக்கே தெரியும், மேஜர் ஃபர்டிலைசர் இப்போ தான் நம்ம சொன்னோம், டைஅமோனியம் பாஸ்பேட், மியூரியேட் ஆஃப் பொட்டாஷ், யூரியா, இதெல்லாம் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபர்டிலைசர்ஸ். ஸோ கல்ஃப் நேஷன்ஸ் தான் இதில் மேஜர் ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. அண்ட் அங்கே நமக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இருக்குன்றப்போ நம்ம தான் டிரெக்டாக இதில் வந்து அஃபெக்ட் ஆகுறது. ஓகே, அண்ட் வல்னரபிலிட்டி ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்தியா மட்டும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ண போகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. டெவலப்பிங் நேஷன்ஸ், புவர் கண்ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சஃபர் ஆக போகுது.
அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்லி அவங்க ஃபுட் அண்ட் ஃபியூவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் அந்த அமௌண்ட் தான் இப்போ இனி வரும் காலகட்டங்களில் அதிகமாக போகுது. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அந்த ஷாக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இது வரைக்கும் கன்சியூமர்ஸ்க்கு எந்த ப்ரைஸையும் பாஸ் ஆன் பண்ணலை. கரெக்டாக பெட்ரோல் அண்ட் டீசல் நமக்கு ரொம்ப டிராஸ்டிக்கலாக விலை உயர்ந்திருக்கா. பட் க்ரூட் ஆயில் குளோபல் லெவலில் ஒரு பேரல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, $110 எல்லாம் க்ராஸ் பண்ணிருச்சு. கரெக்டாக. ஸோ அதெல்லாம் இருக்குது. அண்ட் கண்ட்ரீஸ் லைக் சொமாலியா, கென்யா அண்ட் பாகிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ரிசர்வ்ஸே கிடையாது. லைக் ரொம்ப கம்மியான ரிசர்வ் ஸ்டாக் பஃபர்னு சொல்லுவோம்ல. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கேரிஃப் சீசன் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஃபர்டிலைசர் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. வைரஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் அந்த மாதிரி பஃபர் சிஸ்டம் இல்லை. ஸோ அவங்க உடனே வந்து லைக் அவங்க ஃபர்டிலைசர் தேவை அப்படின்னா அவங்க இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் தட் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பென்சிவ். ஓகே, ஸோ டெவலப்பிங் நேஷன்ஸ் இன்னும் அடி வாங்க போகுது. அண்ட் ஆல்சோ ரெமிட்டன்ஸ் லாஸ். எஸ், கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நமக்கு வரக்கூடிய அமௌண்ட், இன்கம், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களா, ஸோ அதெல்லாமே அஃபெக்ட் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரீஜனல் ரெசிலியன்ஸ் வெர்சஸ் ரிஸ்க். இதில் எந்த ரீஜனாவது வந்து ரெசிலியண்ட்டாக இருக்கும், அதாவது த்ரைவ் பண்ணும், இந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் த்ரைவ் பண்ணி வெளியில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில கண்ட்ரீஸ் இருக்குது. அது என்னென்ன, பிரேசில், அர்ஜென்டினா, இவங்களெல்லாம் என்னன்னு சொல்லலாம்னா லார்ஜ் அக்ரிகல்ச்சரல் பவர்ஸ். ஏன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி அவங்கெல்லாம் இதில் வந்து கொஞ்சம் செல்ஃப் ரிலையண்ட்டாக இருக்காங்க. லைக் பிரேசிலாக இருக்கட்டும், அர்ஜென்டினாவாக இருக்கட்டும், அவங்களுடைய டொமஸ்டிக் ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு நமக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடும் சரி அண்ட் எனர்ஜியும் சரி, தே ஆர் சம்வாட் செக்யூர்ட். ஓகே, ஸோ தே ஆர் ரெஃபர்ட் அஸ் ரெசிலியன்ட் நேஷன்ஸ். அவங்க வந்து இதில் அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ருவாண்டா, நைஜீரியாலாம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய லோக்கல் பிளான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தே ஹாவ் தேர் ஓன் குஷன் அப்படின்னே சொல்லலாம் இம்பேக்டை சமாளிக்கிறதுக்கு. அண்ட் குளோபல் அலர்ட் நமக்கு எஃப்ஏஓவாக இருக்கட்டும், இல்லை இபிஆர்டி, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இபிஆர்டி வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிஜென்சி, அதாவது கண்டிஜென்சி பிளான்ன்றது என்னது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணக்கூடிய பிளான்ஸ். அண்ட் ஆல்சோ சப்போர்ட் பேக்கேஜஸ் இதெல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பிகாஸ் நமக்கு ஃபுட் இன்ஃப்ளேஷன் வரப்போகுது. இட் இஸ் கோயிங் டு பி குளோபல். அண்ட் சீக்கிரமே நம்ம வந்து ஃபுட் அண்ட் ஃபியூல் ப்ரைஸ் ஷாக்கை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரப்போகுது. ஓகே, அண்ட் இதை எப்படி ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா த செகண்ட் வேவ் எஃபெக்ட். ஓகே, ஏன்னா நமக்கு எனர்ஜி காஸ்ட் இப்போ வந்து நமக்கு என்னப்பா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறதுனால நமக்கு எப்படி ஃபுட் ப்ரைஸ் ஏறும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இல்லையா. எஸ், நமக்கு ஃபர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கும் கேஸ் தேவை. ஸோ அந்த கேஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்டிலைசர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? ஃபர்டிலைசர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு க்ராப்ஸ் வந்து கல்டிவேட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் ஆகுமா? அண்ட் அகெயின் அதுக்கு நமக்கு ஃபுட் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இது வந்து ஒன்று. ரெண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன். எஸ், இப்போ நமக்கு ஃபியூவல், பெட்ரோல், டீசல் விலை ஏறுச்சுன்னா நமக்கு வரக்கூடிய காய்கறிகள், கிரெயின்ஸு அதனுடைய விலை ஏறுமா? எஸ், அகெயின் இது வந்து நமக்கு ஃபுட்டை இன்க்ரீஸ் பண்ணுமா? ஸோ இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் செகண்ட் வேவ். ஓகே, இதை லிட்ரலி என்ன சொல்லுவோம், ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவில் இந்த எனர்ஜி செக்யூரிட்டி இல்லாதனால, அதாவது எனர்ஜி டிபெண்ட்டாக இருக்கோம் நம்ம, எனர்ஜியில் வி டோன்ட் ஹாவ் இண்டிபெண்டன்சி ஆர் வி ஆர் நாட் செல்ஃப் ரிலையண்ட். அப்படிங்கிறப்போ இந்த எனர்ஜி க்ரைசிஸோடைய ஸ்பில் ஓவர் எங்கெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, டிரெக்டாக நம்ம க்ரோசரியிலேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கல்லையும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்குது. நம்ம முன்னாடி நம்ம இந்தியா லைக் சுச்சுவேஷனும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்தது குளோபல் சுச்சுவேஷன், எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ரெசிலியண்ட்டாக இருக்க போகுது, எந்தெந்த நேஷன்ஸ் எல்லாம் சஃபர் ஆக போகுது. கென்யா, சொமாலியா மாதிரியான நாடுகள் ரொம்பவே வறுமையை சந்திக்கிறதுக்கான சூழ்நிலையில் இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஒன். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். இஸ் கம்பல்சரி ஓட்டிங் ஃபீஸிபிள் இன் த இந்தியன் கான்டெக்ஸ்ட். ஓகே, உங்களுக்கே தெரியும், இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆஸ்பிரண்ட்டாக இருக்குன்ற பட்சத்தில் ஒரு எலெக்ஷனாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. அண்ட் எத்தனை பேர் அதில் நீங்கள் ஓட் போட்டிருந்தீங்க யோசிச்சு பாருங்கள். ஓட் போடணும், கண்டிப்பாக இதை நீங்கள் போட்டே ஆகணும்னு உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? அது நம்மளுடைய ஜனநாயக கடமை, அதை நம்ம ஆற்றணும்னு நினைக்கிறது அது வேறு. இட் இஸ் அவர் டியூட்டி அப்படின்னு திங்க் பண்ணுறது. பட் நம்மளை யாரும் ஃபோர்ஸ் பண்ணாங்களா? இல்லை நீங்கள் ஓட் பண்ணலை, இவ்வளோ ஃபைன் கட்டுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட யாரும் சொன்னாங்களா? எஸ், இல்லை, கரெக்டாக.
ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதை தான் இந்தியான் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரியான கம்பல்சரி ஓட்டிங் பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீகல் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஓட்டிங். ஓட்டிங்க்கு நமக்கு என்ன மாதிரி கான்ஸ்டியூஷனல் சேஃப்கார்டு இருக்குது, அதாவது கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸ் என்ன சொல்லுது ஓட்டிங் பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 326 வந்து ஓட்டிங் ரைட் பற்றி பேசுது. ஓகே, இட் கிராண்ட்ஸ் எவ்ரி அடல்ட் சிட்டிசன், அதாவது 18 வயது அல்லது அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமை இருக்கிறது. விதவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், அது வந்து ரேஸ், கலர், க்ரீட், ஜெண்டர் எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் தே ஹாவ் தேர் ஓட்டிங் பவர். இந்தியாவுக்குள்ளே இந்தியன் சிட்டிசனாக இருக்கீங்கன்ற பட்சத்தில். ஓகே, அண்ட் ஸ்டாட்யூட்ரி ரைட்டாக நமக்கு ஆர்பிஏ ஆக்ட், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951 ஸ்டாட்யூட்ரி ரைட் அப்படின்னு ஓட்டிங்கை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஆர் லீகல் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணலை. ஓகே, அண்ட் இட் இஸ் சீன் அஸ் அ ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். எதனால் அப்படி நமக்கு வந்து அது ஏன் கம்பல்சரியாக கொண்டு வரல அப்படின்னா, அதாவது ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி, இல்லை நான் ஓட்டு போட விரும்பலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அண்ட் தட் இஸ் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ மேண்டேட்ரி ஓட்டிங்னு ஒன்று கொண்டு வரீங்க அப்படின்னா தட் குட் பி சீன் அஸ் அ வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்டர் ஆர்டிகல் 19 clause 1. புரியுதா? ஓட்டு போடுறது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, இல்லை எனக்கு ஓட்டு போட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் என்னோட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் தான். ஓகே, ஸோ அந்த இடத்துல நம்ம மேண்டேட்ரியாக கொண்டு வரோங்கிறப்ப it could be violating your fundamental right, article number 19 clause 1. ஆர்குமெண்ட் புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட், why compulsory voting is opposed. ஸோ ஃபர்தராக கம்பல்சரி ஓட்டிங்கை எதனால் அப்போஸ் பண்ணுறோம்? இதில் வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டு நமக்கு தினேஷ் கோஸ்வாமி கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு கமிட்டி ஆன் தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி எதுக்காக ஃபார்ம் பண்ணாங்கன்னா, இட்ஸ் அ கமிட்டி ஆன் எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். ஓகே, இது நமக்கு 1990 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு கம்பல்சரி ஓட்டிங் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் ஹேர்டில் வந்து க்ரியேட் பண்ணும், நிறையா இருக்குது. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரணமாக அசாத்தியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2015 லா கமிஷன் ரிப்போர்ட்லையும் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, கம்பல்சரி ஓட்டிங்கிறது இந்தியா மாதிரியான நாட்டில் சாத்தியப்படாது. இட் இஸ் நைதர் டிசைரபிள் நார் ஃபீஸிபிள் இன் த இந்தியன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹார்ஷ் பெனால்ட்டிஸ், அதாவது இப்போ பெரு உங்களுக்கே தெரியும், சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி, கரெக்டாக? ஸோ பெரு மாதிரியான நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஓட்டு போடாதவங்களுக்கு பப்ளிக் சர்வீசஸ் வந்து டினை பண்ணுவாங்களாம். ஓகே, லைக் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பப்ளிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரேஷனில் கம்மி பண்ணுறது. இந்த மாதிரி பெரு மாதிரியான நாடுகளில் கம்பல்சரி ஓட்டிங் இருக்குது. அவங்க ஓட்டு போடாதவங்கன்ற பட்சத்தில் அந்த பப்ளிக் சர்வீஸை டினை பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரியான சிவியர் ஹார்ஷ் மெஷர்ஸ் வந்து இந்தியாவில் ஒர்க் ஆகாதுங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன். அண்ட் நீங்களே திங்க் பண்ணுங்கள், இந்தியாவில் அந்த மாதிரியான ஒரு ஹார்ஷ் பெனால்ட்டிஸான மெஷர்ஸ் வந்து கொண்டு வந்தால் நடைமுறைக்கு கொண்டு வர்றது சாத்தியமா அப்படிங்கிறத. எஸ், ஒரு சில ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன். அதாவது ஓட்டு போடணுன்றது போடக்கூடாதுன்றது எல்லாரோட இதுவுமே இருக்காது. பட் நம்மளால் போட முடியலை அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குல்ல. ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட கான்ஸ்டுவன்சி தான் போய் ஓட் போட முடியும், கரெக்டாக? பட் நான் ஒரு வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன், இல்லை ஒரு வேறு ஸ்டேட்டில் இருக்கேன். எனக்கு ஓட் போடுறதுக்கான ஃபெசிலிட்டி என்ன அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது கவர்மெண்ட்? இல்லை நான் இருக்கிற ஸ்டேட்ல எங்கே இருந்தாலும் நான் ஓட் போடுற அளவுக்கு எனக்கு ஃபெசிலிட்டி இருக்கா? ரிமோட் ஓட்டிங் அது வந்து ஒரு சில பீப்புளுக்கு இருக்குது. பட் ரெகுலர் ஓட்டர்ஸ்க்கு இந்த ஃபெசிலிட்டி இருக்கா? ஸோ என்னால் அந்த ஒரு பர்டிகுலர் டே எலெக்ஷன் அன்னைக்கு என்னால் ட்ராவல் பண்ணி வந்து ஓட் போட முடியலை. ஏன்னா நான் மைக்ரண்ட் ஒர்க்கராக இருக்கேன். ஸோ எனக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறது? ஸோ ஹார்ஷாக நமக்கு வந்து இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் மெஷர்ஸ், பப்ளிக் சர்வீஸ் டினை பண்ணுறதுலாம் இந்தியா மாதிரியான நாட்டில் சாத்தியமில்லை அப்படிங்கிறது தான் இந்த கமிட்டிஸோடைய ரிப்போர்ட். ஓகே, இந்த கமிட்டிஸ் சொல்கிறது எல்லாமே. அண்ட் குளோபல் கம்பேரிசன்ஸ் அண்ட் இம்பேக்ட், மற்ற கண்ட்ரீஸ்லாம் எப்படி நடக்குது?
கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, அர்ஜென்டினா அண்ட் பிரேசில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஓட்டிங்க்குன்னு ப்ரொவிஷன்ஸே இருக்குது. ஓகே. அண்ட் கம்பல்சரி ஓட்டிங் வந்து சப்போஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓட்டர் டேர்ன் அவுட் இன்க்ரீஸ் ஆயிருமா? ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா லோக்சபா ஜென்ரல் எலெக்ஷனில் மேக்ஸிமம் 70-75% தான் ஓவரால் டேர்ன் அவுட்டாகவே இருக்கும். ஓட்டர் டேர்ன் அவுட் கரெக்டாக ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் நமக்கு அந்த எலெக்ஷன் டே முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அதுவுமே நமக்கு ஸ்டேட் வைஸ் டேட்டா வந்து டிஃபர் ஆகும். கரெக்டாக ஸ்டேட் வைஸ் ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் ஈவன் டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே டிஃபர் ஆகும். ஸ்டேட் வைஸ் 60-67, டிஸ்ட்ரிக்ட் வைஸுமே 75-85 இந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகக்கூடியது. கரெக்டாக. ஸோ இந்த கம்பல்சரி ஓட்டிங் கொண்டு வந்தால் நமக்கு 100% ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஆவரேஜாக நமக்கு ஒரு 7% இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம். இது யார் சொல்லியிருக்கா? நம்மளுடைய லா கமிஷனுடைய 255th ரிப்போர்ட் அகெயின் இன் 2015 வந்து சொல்லியிருக்காங்க. ஓட்டர் டேர்ன் அவுட் ஒரு 7% இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது கம்பல்சரி ஓட்டிங் கொண்டு வரது மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் இந்த இன்க்ரீஸ்மே என்ன, த கேட்ச் என்ன, வாட் இஸ் த கேட்ச் ஹியர்? இந்த இன்க்ரீஸ்மே என்னது, நம்ம பெனால்ட்டிஸ் எங்கே ஃபைன் போட்டுருவாங்களோ, ஐயோ ஓட் போடலைன்னா ஃபைன் போட்டுருவாங்களேப்பா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் அந்த ஹார்ஷ் பெனால்ட்டிஸ் முன்னாடி பார்த்தோம்ல, அந்த மாதிரி மெஷர் எடுத்தாலே மட்டும் இந்த ஒரு 7% வாக்கு வந்து உயரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. பட் இந்த மாதிரி நம்ம ஓட்டிங் வந்து எடுக்கணுமா, லைக் ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட்டை இப்படி தான் இன்க்ரீஸ் பண்ணணுமா, லைக் ஓட் போட்டுருங்க, இல்லைனா பெனால்ட்டி போட்டுருவோம், இல்லைனா ஃபைன் கட்டணும், இல்லைனா நீங்கள் வந்து யூ வில் பி இம்ப்ரிசன்ட், இல்லைனா யூ வில் பி டீபோர்ட்டட், இந்த மாதிரியெல்லாம் சொல்லி தான் வந்து ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணணுமா? எஸ். வாட் டு யூ திங்க்? அப்போ இதுக்கு ஆக்சுவல் சொல்யூஷன் தான் என்ன? சிம்பிள். இப்போ நமக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுதான் திருப்பி பண்ணணும். அவேர்னஸ், ஆக்சசபிலிட்டி, டெக்னாலஜி. அவேர்னஸ் நமக்கு ஃபாஸ்டரிங் என்தூசியாசம் வயா இன்னோவேட்டிவ் சோஷியல் மீடியா கேம்பெயின்ஸ். எஸ், முன்னாடி நமக்கு நியூஸ் பேப்பரில் வரும். கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுறது நம்மளோட உரிமை. ஏன் நம்ம வீட்டை விட்டு வெளியே போனால் பேனர்ஸ்லாம் கூட இருக்கும். எலெக்ஷன் கமிஷனே பேனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. கரெக்டாக ஓட்டு போடுங்க, ஓட்டு போடுறது உங்களோட உரிமை, ஜனநாயக கடமை, ஓட்டு போட வாங்க அப்படிங்கிறது, எப்படி ஓட்டு போடணும், இது எல்லாமே வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டாக பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ நம்ம சோஷியல் மீடியா வேர்ல்டில் இருக்கோம். ஸோ சோஷியல் மீடியா கேம்பெயினாக இன்னோவேட்டிவாக அதில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஆக்சசபிலிட்டி. எஸ், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எனக்கு அன்றைக்கி எலெக்ஷன் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸோ ட்ரெயினோ டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறது. கரெக்டாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு அதுதானே தேவை. ஏன்னா அந்தந்த கான்ஸ்டியூன்சியில் அவங்க போய் ஓட் போட முடியும். அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. அண்ட் டெக்னாலஜி. ஃபர்தராக நம்ம ரிமோட் ஓட்டிங், அதாவது ரெகுலர் ஓட்டர்ஸ்க்குமே அவங்க இருக்கும் இடத்துலேருந்தே ஓட் போடுறதுக்கு என்ன மாதிரியான மெஷர்ஸ் எடுக்கலாம், டெக்னாலஜி அதுக்காக எந்த அளவுக்கு பயன்பாடுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு திங்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் சொல்யூஷன்ஸ். ஓகே. ஸோ டு கன்க்ளூட், இந்தியா மாதிரியான நாட்டில் கம்பல்சரி ஓட்டிங் அப்படிங்கிறது சாத்தியப்படாது. அவேர்னஸ், ஆக்சசபிலிட்டி அண்ட் டெக்னாலஜி இதுதான் வந்துட்டு major way forward in this situation. Okay, so that's all for today. Thank you so much for watching. See you tomorrow.